ஒன்மோரோட புதிய அறிமுகம், அதாவது ட்ரிபிள் டிரைவர் ஹெட்ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி குவாட் டிரைவர் ஹெட்ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துட்டோம். இன்றைக்கி இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பேக்கேஜ் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ப்ரீமியம் பேக்கிங் எந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வியூவில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேக்கேஜ் மாதிரி இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு பிரிச்சே காமிக்கிறேன். பேக்கேஜை பிரிக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதை எடுத்துட்டிங்கன்னா ஒன்மோரோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. தென் அவங்களுடைய கேலரி புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் யூசர் மேனுவல். இதை தவிர ஷர்ட் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ஷர்ட் கிளிப்னு சொல்லிப்போம். இதுக்கப்புறம் ஏர்ப்ளைன் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஹெட்ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா உங்களுக்கு 2 அமச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தனிப்பட்ட டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதாவது சவுண்ட் அவுட்புட், அதாவது இதுவும் அமச்சர்ஸும் இந்த டைனமிக் டிரைவரும் சேர்ந்து இணையும் போது இன்னொரு லெவல் சவுண்டு அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே பேர் போன சவுண்ட் இன்ஜினியர்ஸ் உதவி நாடிருக்காங்க. லூக்கா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க, சவுண்ட் டிசைனராக இருக்கிறாங்க. அவங்களுடைய உதவி, அதாவது அவங்க கைட் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி பண்ணணுங்கிறத. ஏன்னா ஒரு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கைட் பண்ணும்போது தான் அதாவது ஹெட்ஃபோனோட குவாலிட்டி உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதை டெக் டீமும் சவுண்ட் இன்ஜினியர்ஸும் ஜாயின் பண்ணும்போது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் அவங்க ஹெல்ப் நாடிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை ஏன் ஸ்பெஷல் எடிஷன் ஹெட்ஃபோன் சொல்கிறோங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இதோட டயப்ரம் உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் சர்டிஃபைட் ஆடியோ, இன்லைனில் மைக் இருக்குது, பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லா ஹெட்ஃபோனுமே உங்களுக்கு வரும், இது ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. தென் கோல்ட் பிளேட்டட் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைக்கோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் மற்ற ஹெட்ஃபோன் கூட நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் பிராண்ட்னு சொல்லிக்கலாம். அதாவது எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்ல போனால் இப்போது நார்மல் காரை எடுத்துக்கோங்க, இன்னொரு சைடில் லேம்போகினி, ஆடி, BMW கார் எடுத்துக்கோங்க. BMW நார்மல் கார் கூட கம்பேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதோட ஸ்டாண்டர்ட் வேறு, இதோட ஸ்டாண்டர்ட் வேறு. அதே மாதிரி தான் இதோட ஸ்டாண்டர்ட் இன்னொரு லெவலில் இருக்கும். இதோட ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். தென் இன்னும் வந்து ஏதாவது மிஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு டெக் அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.